சாமி சாமி இந்த போண்டா கோழி எங்க போச்சுன்னு தெரியல. போண்டா கோழி பாத்தீங்களா? ஏன் சாமி அடிக்கிறவங்களை பார்த்து பொம்பளை பத்தி காட்டிட்டா பாத்தீங்களா? என் கையே படல, அது மேல படுத்துட்டா பாரு. இது முதலே படுத்திருந்தா 7 பிள்ளை பெற்றுக்கலாமே. கொஞ்சம் எசாவ படுத்து ஐயோ தண்டு தாங்கி ஐயோ ஐயோப்பா ஏன் சாமி எப்படி ஆம்பளைல யாரும் பார்க்கல இல்ல அப்படி கேளு சாமி. கடத்துக்கு வந்துட்டு வருவாரு. பாம்புக்கு 2 கண்ணு, பாம்புக்கு 2 கண்ணு. மச்சான், ஓ பாம்புக்கு எத்தனை கண்ணு? ஏன் பாம்புக்கு ஒரு கண்ணுதே. நான் பாவி மக பெத்த பொண்ணு. தேலுக்கு 2 கண்ணு, தேலுக்கு 2 கண்ணு. மச்சான், ஓ தேலுக்கு எத்தனை கண்ணு? 1.25 கண்ணு. நான் தேவதை பெத்த பொண்ணு. அட கட்டையில போறவட காலையில உனக்கு கஞ்சி யாருடா கரைச்சி வைப்பா? நீ எல்லாம் ஊர்ல பண்ணை கரைச்சிட்டு போகல. நீ யார புடிச்சுக்கிட்டு கஞ்சி கேப்ப? அடியே அழுவாடி அழுவாடி, நீ பெத்த பொண்டாட்டி நான் பெத்த புருஷன். மானகட்ட பையன் நான் பெத்த நீ எனக்கு மகனாகுதுடா. மகனாவதா? அடி அழுவாடி அழுவாடி. அடியே அழுவாடி அழுவாடி பொண்டாட்டி, உன்னை நான் மேல அடிக்கவே மாட்டேன், ஆளு வச்சு அடிப்பேன்டி. என்னடா தட்டுப்படுது? அது ஒண்ணும் இல்ல, அப்ப கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். அடியே தண்டு தாங்கி உன்னை நான் கட்டி அழுவனா உன்னை நான் கத்தால வர அடிக்குதேடி. உன்னை நான் முட்டி அழுவனா உன் மேல மூத்திர கவிச்சு அமைக்குதடி. இந்த சாக்கு நீ எல்லாமே செஞ்சீங்க. ஏன் சாமி கத்திரிக்காய் வித போனி கத்திரிக்காய் கொடி முளைச்சு அடி கத்திரிக்காய் பொண்ணு முன்னது சோடி தொங்குதடி. அடி இன்னைக்கு பூசணிக்காய் வித போனி பூசணிக்காய் கொடி முளைச்சு பூசணிக்காய் ஒவ்வொன்று முன்னது சோடு பெருசு பெருசா தொங்குதடி. கருகி போயிடும். அடி ஏன் சாமி பண்ணல மாடு செத்து போச்சா? அவனை கூப்பிட்டாங்க. ஐயோ இந்த பையன் டவுசரே போடல பண்ணையாடி. நீ யூடியூப் எடுக்க வந்தியா இல்ல இந்த வேலைக்கு வந்தியா? இருசாமி பொண்டாட்டி ஏ செல்லி மச்சான், நீ சூப்பர் ப்ரோ ரொம்ப ஆசைப்படுவீல. பெரிய மாடு செத்து போச்சா? சரி மச்சான், நான் கொண்டு வந்து போறேன். ஒரு வாரத்துக்குமா நீ பாட்டுக்கு சூப்பிக்கிட்டே இரு. ஐயோ மச்சான், அடியில முடிச்சிட்டான். நிக்கிற சரியா வச்சியா கண்றாங்க. என் பொண்டாட்டி பாத்தீங்களா? இங்க என் பொண்டாட்டி பார்க்க நேரல. ஏய் வண்டியோ ஆனது ஆச்சு. நாங்க ஒரு 5 நிமிஷம் சாமி நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். ஆளுக்கு 500 ரூபாய் காசு கொடுத்துருங்க. வேணான்னு சொல்லவே மாட்டேன். மச்சான், என்ன கட்டி பிடிச்சது நீ இல்லையா? சொரண இல்லாம தான் அழகிறிய நீ. நான் அப்பவே நினைச்சேன் புடி ரொம்ப சின்னதா இருக்குது. போனாலும் போகுதடி புத்தியில பொன்மையிலே போனாலும் போகுதடி புத்தியில பொன்மையிலே ஆளாளியும் விட்டு போக ஆடி போடி பாடியில் அருமை வருவாயடி கடவே பாடியில் அருடி வருவாயுமே கடவே பாடியில் அருமே வருவாய் கடவே பாடியில் அருமே வருவாய் கடவே. அடியே முன்னாடி செல்லி மச்சான், நம்ம 2 பேரும் நாதேரி அடிச்சு கிடந்தோம்னா ஊருக்கு பாக்குறவங்கள சிரிப்பாங்க மச்சான். பண்ணைக்கார ஊர் பங்கு வர்றாங்க. ஆமா, அதெல்லாம் வேணாம். நான் சொல்றதை கேளு. சொல்லுங்க. நீ போய் பட்டை வெட்டிட்டு வா. பட்டை வெட்ட போக மாட்டேன். ஏண்டி பட்டை வெட்ட போகல? ஏண்டி பட்டை வெட்ட போகல?
என்னால பார்த்தாலும் திண்டு போட்டு தூங்குறேன் ஏண்டி பட்ட வெட்ட போகல 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 நீதா பேசுற அம்பல நீதா பேசுற அம்பல பேசுவேன் பேசப்பட பட்ட விட்டு போனால மோசமா நீதா பேசுற அம்பல ஆமா நான் உள்ள கேக்குறேன் ஆமா நான் உள்ள கேக்குறேன் நேசப்பட பட்ட வெள்ள போன இல்ல மோசமா ஆமா நான் உள்ள கேக்குறேன் 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 நீ மட்டும் 11 மாசமா நீ மட்டும் 11 மாசமா நேசப்பட பட்ட விட்டு போனால என்ன மோசமா நீ மட்டும் 11 மாசமா மாசமா அடி எவ்வளவு செல்லி நான் சொல்ற தவறா நிக்காத நீ ஆவார கடைக்கு போய் பட்டை வெட்டிட்டு வா சரி மச்சான் காசி கோயிலுக்கு போறவங்களுக்கு காலுக்கு செருப்பு கால தைச்சு கொடுத்து ஆகட்டும் மச்சான் கொடை கால தைச்சு கொடுத்தா ஆமா. அவங்க கோயிலுக்கு போட்ட ஒரு புண்ணியத்துல நம்ம குழந்தை காலம் கிடைக்கும் ஏன்னா நம்ம அன்னதான போட்டா யாரும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க பெரிய சாதி நினைப்பாங்க ஆமாடி. அதனால நம்ம இந்த புண்ணியத்தை தேடிக்கலாம் புண்ணியத்தை தேடிக்கலாம். நான் போயிட்டு போயிட்டு வரியா? போயிட்டு போயிட்டு வா போயிட்டு வா அவரங்காட்டுக்கு அள்ளி லேலேலோ நான் பட்ட விட்டு போறேன் அள்ளி லேலேலோ அவரங்காட்டுக்கு அள்ளி லேலேலோ ஆனந்தமா போறேனே பட்டு விட்டு போரு நீதோ பைங்கொடியால் மாறு செல்லி திட்டமுடன் பட்டி விட்டி சீக்கிரமாய் வீடு சேர்வேன் திட்டமுடன் பட்டி விட்டி சீக்கிரமாய் வீடு சேர்வேன் பட்டு விட்டு போரு நீதோ பைங்கொடியால் மாறு செல்லி குறைக்காதீங்க நான் பேசுவேன் ஐயோ கடவுளே ஆகுடா தேவடா நானோய் பிள்ளை இல்லாத பெரும்பாவி மக்கள் இல்லாத மாபாவி பட்டை இல்லாம வீட்டுக்கு போனா மச்சான் பட்டை எடுத்துருவானே பட்டை கிடைக்கலையே ஐயோ தூரத்துல எங்கேயோ குழந்தை சத்தம் குழந்தை குழந்தை அடடா, குழந்தைக்கு பக்கத்துல பாம்பு கடவுளே நாகடா தேவடா நாக தெய்வமே எதையாளும் தெய்வமே நாக தெய்வமே எதையாளும் தெய்வமே லால லால லா இந்த பிள்ளையை எடுத்து போய் நான் வளர்த்துக்கிறேன் பட்டு விட்டு பொண்ணு இடத்துல பிட்டா ஒண்ணு சாமி நல்ல பாம்பு பக்கத்துல பிட்டா ஒண்ணு ஆவார பட்ட வெட்ட போனவன் அண்ணனோட சச்சுக்கிட்டு இன்னும் வர காணல ஆவார பட்ட வெட்ட போனவன் 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 அடியே செல்லி ஒரே செல்லி ஒரே செல்லி ஒரே மாசம் தான் மச்சான் ஓ. மச்சான் நான் பட்டை விட்டு போனேனா போனியா போலியா அட போன மச்சான் நீங்க போயிருப்பியே பட்டையே கிடைக்கல நீ விலகாம ஒரு வேலைக்கு போனா வேலை உடச்சுல கூலி கிடைக்காதுல்ல ஓ முகரையில முடிச்சிட்டு போனா ஏதாவது விளங்குமாங்க அப்படி சொல்லு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆ. பட்டை கிடைக்கலையா நான் அப்படியே காட்டு பக்கம் நடந்து வந்தேனா ஒரு மரத்துக்கு அடியில ஆ. பிட்டா மச்சான் பிட்டா என்ன பிட்டா இங்க பாரு என்ன பிட்டான்னு பாரு பிட்டாக்கு பக்கத்துல பாம்பு ஐயோ, ஏய் ஏய் இந்த ஏய் நீலாம் ஒரு ஆம்பளை உன் முகரைக்கு கை தண்டில மீச வேற இதுல நீ கையில புடிச்சு ஏய். தூங்குற எழுப்பி எழுப்பி விட்டு வர எடுபட்ட வயலே பாம்பு இங்க இல்ல காட்டுல மச்சான் காட்டுல குழந்தைக்கு பக்கத்துல யாரு உன் முகரையில 5-6 விட்டாங்க ஆனா செத்து போக மாட்டேன் பக்கத்துல போக மாட்டேன் மானகட்ட பையன் இப்பதான் பணக்காரவர் வீரபாண்டிய கட்டவன் மாதிரி உட்காந்துருக்கிறாரு இப்பதான் அந்த இடமே நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம குலதெய்வ கடவுளை வேண்டினேன் நாகடா தேவடா நானே பிள்ளை இல்லாத பெரும்பாவி மக்கள் இல்லாத மாபாவி இந்த பிட்டாவை எடுத்து போய் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பா பாம்பு படிச்சு நான் பிட்டாவை தீட்டு வந்துட்டேன் மச்சான் அடியே சாமி கிட்ட நாகடா தேவடா தாவடா பண்ண சண்டித்து பிடிச்ச அவரா நாகடா தேவடா தாவடா வாயில வந்துரு அப்படி சொல்லவும் போயிருச்சு ஆமா மச்சான் குழந்தைய காட்டு உள்ளாயி இவன் தாண்டா கோயி கொக்கா உள்ளாயி அம்மா சூறா ஒரு ஐயன் சூறா ஒரு அம்மா சூறா அம்மா மச்சி சண்டத்து சூறா இல்ல பொட்டிக்கார சன் சூறா அங்க சண்டை அடியே பையன் அழுதுகிட்டே பையனுக்கு பால் கொடு இது நல்லா இருக்குதா பண்ணையாடி ஏய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா ஏடி இந்த பிட்டை நமக்கா பிறந்துச்சு ஓஹோ பெத்தத்தான் பால் கொடுக்கணுமா ஆமா பெத்த பிள்ளை பக்கத்தாவே பால் கொடுக்க முடியும் எனக்கு கொடுக்கலாம்னு ஆசை நான் கொடுத்த பையன் ஏமாந்தே செத்து போயிருவேன் இல்ல பரவாயில்ல என்னதை விட ஒண்ணுது எருப்பாதான் வெளி சொல்லாத
இல்ல மானத்தை வாங்குற ஏன் மச்சான் ஐயோ அப்படியே சொல்லாத. என்ன பண்ணலாம்? சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி நம்ம ஊர் என்ன ஊரு? தோப்புப்பட்டி தோப்புப்பட்டி. 3 மணிக்கு கேக்குறேன் ஊரு அன்புக்குரிய பெரியவர்களே, அதாவது நானும் என் பொண்டாட்டி செல்லி எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம். எத்தனை ஊர் போய் எங்களுக்கு புள்ள கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம தோப்புப்பட்டிக்கு வந்திருக்கிறோம். தோப்புப்பட்டி பணையக்காரங்க பூரா சேர்ந்து என் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்துட்டீங்க. தோப்புப்பட்டி பண்ணக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்களா? இல்லடி, அவங்க எல்லாம் சாமி கும்பிடுறோம். அவங்க வரத்தினால நமக்கு குழந்தை கிடைக்கும். சாமியோட அருளால நமக்கு பிட்டா கிடைச்சிருச்சு. உங்களோட வரத்தினால எப்படி எங்களுக்கு குழந்தை கிடைச்சோ அதே மாதிரி இந்த குழந்தைக்கு பால் காசு கொடுங்க சாமி. பிறந்திருக்க மதுரை சாமி. ஆமா சாமி, இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை பிறந்தக்கற மதுரை வீர சாமி. அந்த மதுரை வீர சாமிக்கு பால் காசு கொடுத்தா பட்டி பிரி பால் பாட பொங்கு வாழ்வாக. அந்த பால் காசு கொடுக்கறது என்னைக்கு வீண் போகாது. அதனால உங்க குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், நோய் நொடி அவதிப்பட்டாலும், குழந்தைகளுக்கு பாடம் இருக்காம இருந்தாலும், அது மட்டும் இல்லை எந்த ஒரு கல்யாணம் ஆகாம குழந்தை இல்லாம எந்த ஒரு பிரார்த்தனை எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் மனசார நினைச்சு இந்த பால் காசு மதுரை வீரா இந்த குறையெல்லாம் எங்களுக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் காசு கொடுங்க சாமி. வாங்க எந்திரிச்சு வாங்க. நாங்க வந்து உள்ள வாங்கினா சாமி சாமி எல்லாம் நல்லா இருப்பீங்க. எல்லாம் கையால போடுங்க சாமி. ஒரு ஆளுகிட்ட கொடுத்து வேண்டாம், உங்க கையால நீங்களே மனசார வேண்டி போடுங்க சாமி. வாங்க எந்திரிச்சு வாங்க சாமி. வாங்க எந்திரிச்சு உங்களுக்கு 10 நிமிஷம் உங்களுக்காக. எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். இல்ல போறது போறீங்க ஒரு 500 1000 ரூபாய் போடுங்க. ஆமா காசு இருந்தா காசு போடுங்க, இல்ல கையில கால் இருக்குது போடுங்க. ஆமா கால கடுக்க செருப்ப போடுங்க முகரையில. இவ போய் செருப்பு கூட வச்சு புளக்கிட்டு. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் கொட்டிலே கட்டி வைத்தே அது 10 தூயிலென அன்ன சீரகில் வெள்ள எழுப்பி வைத்தே ஆண் ஆராரோ என்று தாளாட்டு இன்னும் யாராரோ வந்து பாலூட்டு இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலி கட்டி வைத்து அது 10 தூயிலென அன்ன சிறையில் வெள்ள எழுப்பி வைத்தே நான் ஆராரோ எங்கு தாளாட்டு இன்னும் யாராரோ இங்கு பாலூட்ட. இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவர் அவர் தீயவர் அவர் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே நான் ஆராரோ எங்கு தாளாட்டு இன்னும் யாராரோ வந்து பாலூட்டு இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தே 10 தூகிலேன அன்ன சீரகினை வெள்ள எழுப்பி வைத்தே. சரி சாமி. அந்த ஐயன்ட்டே கொடுத்துரு. அந்த ஐயா இந்தாங்க ஐயா. இது அவருக்கும் பத்தாது எனக்கும் பத்தாதான். ஏய் இல்லனா கொத்தரா வர சொல்லி கொத்த ஐயா வராரு பாரு. அடியே கொத்தவார சித்தால வர சொல்லி ஒரு பெரிய தொட்டி கட்டி அது தண்ணி விட்டு பையனை உள்ள போட்டா. அட பொசக்கட்ட மச்ச தண்ணி தொட்டிக்குள்ள புள்ள குடி எவ்வளவு வரதா? அப்படிலாம் இருந்தா உசுறு சத்து போயிடும். சத்து போயிருமா? சரி மச்சான் தொட்டி வெட்டி நானே வச்சிருக்கிறேன். இந்த தொட்டி வெட்டில பையனுக்கு பள்ளத்தை பார்த்து தலைய போட்டு மேட்டை பார்த்து காலை போடு. பொசக்கட்ட மச்ச கொடை ஏறிவியா? அடியே அப்படி அடி பையனை தொட்டி வெட்டில போட்டு பையன் தூங்குற மாதிரி நல்ல ஒரு ஒப்பாரி பாட்டா வை. ஒப்பாரியா? ஒப்பாரி பாட்டா? பொசக்கட்ட பையல தாலாட்டு பாடுனா. நான் பிறந்து எங்க அம்மால அப்படித்தான் பாடிச்சு. இன்னை வரைக்கும் உங்க அம்மா பாடிக்கிட்டு தான் இருக்கு அந்த ஒப்பேரிய. அது சொல்லாத. பெரிய ஓத்திரிமா இருக்குது. சரி மச்சான் நல்ல ஒப்பேரிய மச்சான் நான் புள்ளைய போடவா? நீ எப்பத்தேன் போடுவே? போடல போடல. அரைச்சுக்க புடி புடி. லோலாயி லோ 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 லோலாயி லோலாயி. அட தூங்குடா கோய் மொக்கல. ஏய் ஓய் ஏய் இந்தா கோய் ஏய் மொக்கல ஓடியா? ஏய் என்னைய புள்ளைய இப்படி எல்லாம் வையிற? துரோகி 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 துரோகி
தோகி 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 கனகத்தில் கண்டெடுத்த கண்மணிய கண்ணூரங்கு கனகத்தில் கண்டு எடுத்த கண்மணிய கண்ணூரங்கு குமரமுத்த வீதியால குமரமுத்த கண்ணூரங்கு ராரி 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 ஐயையோ. ராரி ராரி தூரம் கோய் மொக்கால ஓலி ஏய் முக்கால் ஒளியா பையன் அப்படி கேட்க கூடாதா பாரு ஏய் ஏண்டி பையன் இன்னும் அழுதுட்டே இருக்கிறியா பிள்ளை ஏன் தெரியுமா அழுகுது ஆ. குழந்தை காட்டுல கண்டெடுத்த குழந்தை ஆமா. சீரடிச்சிருக்கோம் ஆ. மொட்டை அடிச்சு ஆ. காது குத்தணும் மச்சான் ஏய் நீ கவலையே படாத நான் செருப்பு கத்துற ரப்ப கத்திரி பத்தியா நான் செருப்பு தைக்கிற ரப்ப கத்தில மொட்டை அடிச்சு அந்த உளி இருக்க சினுக்கு வச்சு காது குத்திடலாம் பொசுக்காட்ட மனுஷா அந்த வாரம் எடுத்து போட்டோம்னா காதுல போட்டோம்னா ஆ. அவன் பாட்டு கிடி பண்ணி ஆட்டி கிடப்பியா உள்ளூர் முருகன் பண்ணையாடி அவர்கள் எங்கள் சின்னான் செல்லியை பாராட்டி தலா 100 ரூபாய் அன்பு கொடுத்த பண்ணையார் அவர்களுக்கு நன்றி வணக்கம் 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 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய பெரிய பண்ணையாடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நெறித வணக்கம் சாமி பண்ணைக்காரரு அவர் முருகன் பண்ணைக்காரர் கொடுத்துருக்கிறாரு நீங்க எல்லாம் ஒரு சில பேர் கொடுக்கலாமா வேணாமோன்னு யோசனை பண்ணுவீங்க யோசனையே பண்ணாதீங்க நீங்க எவ்வளவு வேணா காசு கொடுங்க ஆமா. வேணான்னு சொல்றவங்களுக்கு கொழுப்படுத்த ஆள் கிடையாது ஆமா. காலையில ஊர் சுத்தி கந்து வட்டி வாங்கி வச்சிருக்கிறேன் சாமி தான் கொடுக்குறீங்க ஒரு 500 1000 ரூபாய் கொடுங்க சாமி ஏய் மச்சான் காது குத்துற ஆசாரியப்பட கூப்பிடு அது எவ்வளவு கிடைக்குதோ சொல்லாத சரி இருக்கட்டும் ஆமா. ஆசிரியப்பா கூப்பிடலாமா எந்த வண்டியை சுத்த ஐயோ, போறோம் நீ வந்த ஆசாரியப்பா. வண்டியா இவங்க வந்த வண்டியான்னு தெரியல ஐயோ ஆசாரியப்பா ஓ ஆசாரி மாமா என்ன ஆசாரி மாமாங்கிற உனக்கு அப்பனா எனக்கு மாமா இல்லையா ஏய் என் பொண்டாட்டி முறையோட போவான்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா மச்சான் இனிமேல் என் பெத்தாப்பல கூட நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன் ஏ அடே மச்சான். ஏ ஆசாரி ஐயா ஓ ஆசாரி மாமா ஏய் மறுபடியும் மாமாங்கறா இப்பதான் இழப்பெடுக்க மாட்டேங்குது யா 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 ஓ ஓ ஓ ஆ யா ஏ சாமி இழுத்துக்குதுடா யா, யா. ஏய் என்ன இது புடிங்க யா யா கூமுட்ட பூ முட்டை இவள குஞ்சு உரிச்ச முட்டை இல்லைங்க சாமி என் பொண்டாட்டி என் பையன் என் பொண்டாட்டி பொண்டாட்டியா ஏன் சாமி சிரிக்கிறீங்க ஓ ஓ ஓ ஏன் சாமி சிரிக்கிறாரு நல்லா சிரிக்கிறாரு ஏன் சாமி ஏன் சாமி இங்க வாங்க. இங்க வா, என்கிட்ட பார்த்து அழுவுங்க என் பொண்டாட்டிகிட்ட போறீங்களே என் பொண்டாட்டி பார்த்து பொண்டாட்டி பார்த்து என் பொண்டாட்டி பணக்காரர் நான் ஒன்று சொல்றேன் 400 பொண்டாட்டி கட்டுறேன் 400 பொண்டாட்டி வச்சு மகளிர் மன்றம் வச்சுக்கிறா இல்லடா நான் ஒரு பொண்டாட்டி கட்டினேன் மணமகள் மன்றம் எதுவும் வைக்கிறாரா 400 பொண்டாட்டி கட்டுறாரு முடிஞ்சு போச்சு ஒரு பொண்டாட்டி தான் ஏன்டா சொல்லணும்டா மச்சான் ஒரு பொண்டாட்டி தான் கட்டினேன் ஒரு பொண்டாட்டி கட்டி எனக்கு காடு இருக்கு மாமியா கொடுத்த காடு எவ்வளோங்க கையகல இருக்கு அதுக்கு மேல இருந்தாலும் நீங்க படுத்து தூங்கிடுவீங்க தூங்கிடுவேன்டா சரின்ட்டு அதுல கருது போட்டிருந்த முத்துச்சோள கருது அது மொட்டு கருது போட்டீங்களா மொட்டை கருதுக்க போட்டு மொட்டு அதுல விளந்து வந்துருச்சுடா அதுல பறனை போட்டு குருவி துரத்தலாம்ட்டு என் முண்டாட்டி பறனை மேல ஏறி காலை தொங்க போட்டுட்டு அவ தாழ தொங்க விட்டுருக்குறா தொங்க விட்டுருக்கா குருவியும் விட்டுனான் கரடி ஒரு கரடி வந்து உன்னை கரடின்னு சொல்ற நல்லா பெட்டு குரடி கரடி வந்து இந்த ஐய மாதிரி கெட்டு கரடி கரடி வந்து என் பொண்டாட்டி காலை பிடிச்சி கீழே இழுக்க என் பொண்டாட்டி மச்சாங்காலு மச்சாங்காலு மச்சாங்காலுன்னா எடா பாக்குற மச்சா காலு காலுன்னு கத்துறான் அடடா கரடியில பிடிச்சி கீழே இழுக்குதுன்ட்டு நான் ஒரு காலை பிடிச்சி மேல இழுக்க கரடி கீழே இழுக்க ஒரு கால் மேல இழுக்க என் பொண்டாட்டி ரெண்டா கிழிஞ்சு சேர்த்து போயிட்டா. ஐயோ அது யாரு சாமி கேட்டா என்னதுடா சொல்ற சாமி அது இல்லைங்க என் பையனுக்கு என் பொண்டாட்டி சேர்த்து பத்தி கவலைடா 30 ரூபாய்க்கு பாவாடை வாங்கி கொடுத்தது அது ரெண்டா கிழிஞ்சு போச்சுடா. ஏன் சாமி இந்த அடியா எங்கேயோ பார்த்துருக்கீங்களா பொண்டாட்டி கிழிஞ்சு போத்து கவலையில பொண்டாட்டி கட்டி இந்த 30 ரூபா பாவாடை கிழிஞ்சு போச்சுன்னு கவலைப்படுறாரு இவ்வளவு நேரம் பேசி என்னத்த நீ வந்து பண்ண அப்படியா சாமி டேய் செகுட்டு பையனே வாடங்க
பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனா நான் குத்தி போட்டு போறேன். இங்க வாடி. எப்படி மச்சான் கணக்கா சொன்னாரு? இந்த ஐயனை ஏதோ வச்சிருக்கிறியா? ஆமா. ஏய் ஆமாங்கறவாரு. அட பொஸ்கட்ட மச்சான், காது கேட்காதவங்களுக்கு சாடையில செஞ்சாதான் பிரியும். இவன் கடைசி வரைக்கும் இவர் சாலையிலே தான் செய்வாரா? சாடையில செஞ்சுவேன். ஏன் சாமி? ஏன் சாமி? என் பையனுக்கு நல்லா மச்சி ஆட்டில் போட்டுமா ஆ. இல்ல ஜாட்டில் போட்டுமா? ஐயா சீட் அடிங்க, நம்ம வேற ஏன் பார்க்கலாமா? இது இல்லைங்க, என் பையன் நின்னா நிக்கணும், நடந்தா கிடுக்கு புடுக்குன்னு ஆடணுமுங்க. லோலாக்குள் போடணும். லோலாய் வேணாம், கொக்கா வேலாய் வேணாம். ஏய் பையன் நின்ன கிணிமினி கிணிமணின்னு ஆடு. ஆமாங்க சாமி, இது எவ்வளவு கேட்குங்க? நாப்பி தின்னு. ஏன் சாமி? ஐயோ, இது என் பொழப்பு கட்டி வராதுங்க. நீங்க வேணா ஏன் பீத்துனுங்க. ஏய் எதுக்கு சொல்ற? நீங்க நான் இல்லடா, இது வந்து இவ்வளவு கிரைய அதிகமா இருக்குது, பத்தாது. பார்த்த உடனே பாவமா இருக்குது. 30 ரூபா குடுறா சாமி. 30 ரூபா கொடுக்குற அளவுக்கு என் பக்கம் வசதி இல்லைங்க. எலிசாதி பண்ணுங்க சாமி. நான் 111 ரூபா கொடுத்துட்றேங்க. அவ்வளவு நமக்கு கட்டுப்படி ஆகாது. அவ்வளவு வேண்டாம், போனா போயிட்டு போகுது. 1.25 ரூபா குடுறா. ஐயா சாமி ஐயோ, நமக்கு இருக்கிற அவ்வளவு பால் காசு வரல மச்சான். ஏன் சாமி இருக்கிற ஏத்திட்டே போனா எப்படிங்க? அவளால வேணாங்க, உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். குழந்தைக்காக ஒரே வேலை, காலையில ஒயின் ஷாப் திறக்கிறப்ப வாங்குற மாதிரி ஒரு 250 ரூபா கொடுத்துட்றேன். சரிடா குத்துறேன். ஏதோ எங்களால அவ்வளவுதாங்க முடியும். என்ன பணம் காட்சி பூரா சிரிக்கிறாங்க. ஆமா டேய் குத்துறே, குத்துங்க. காதை பிடிச்சுக்க. காது நீ அங்கிட்டு போ, நான் அங்கிட்டு நிக்கிறேன். குத்துங்க. டேய் 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 டேய். ஏன் காதை பிடிக்கிற? நீங்க காது புடின்னு சொன்னீங்க. பையன் காதை பிடுறான். பையன் காதா? பயக்காத புடிங்க. கிடுக்கியா? கிறுக்கிலடா. என்ன தையம் புதுசா குத்துறாரு? சாமி காது குத்திட்டீங்களா? குத்துற இப்பதான் குத்துற, தொலைவை முடிச்சு குத்துற. இவர் என்னைக்கு குத்தி நான் என்னைக்கு பேரு வச்சு? சாமி காதுல குத்துங்க, வேற இடத்துல குத்திராதீங்க. மச்சான் இவருக்கு கழுத்து ஆடுது, கழுத்தை புடி புடி புடி. ஏய் ஏன் கழுத்தை பிடிச்சிட்டேன்? பையன் பய கழுத்தை குத்து குத்து. சீக்கிரம் குத்துங்க மச்சான், நேரம் ஆயிடுச்சுங்க. நேரம் ஆகுது மச்சான். சாமி புடுக்கு புடுக்குன்னு குத்துறாரு. சரி குத்திட்டாரு சாமி. லாயி அவங்க வாய் நேரம் பேரு இருடா. லாயி சாமி. என்னங்க பணமா காசா? ஏன் பையன் சந்தைக்கு போகணும், காசு கொடு. ஏன் சாமி இரு இங்க திரும்பி. ஏய் சின்ன லாயி ஏய் சரி 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 சரி. லாயி டேய் தம்பி டேய் அம்மா. அந்த நாயை பிடிச்சி கட்டி போடு மச்சான். ஏன் சாமி இன்னும் நீங்க போகலையா? காசு குடுறா. எப்பதான் போவீங்க? போக சொல்றேன். ஏன் சாமி போகும்போது காசு சொல்லுங்க. குடுற, காசு குடுறா. சாமி காசு தானே, நீங்க போகும்போது அட நான் கேட்டுல இருக்கு. இறச்சி விட்ற நீங்க பொறுக்கிட்டு போயிருங்க. அட டேய் நான் சந்தைக்கு போகணும், சாமி அது இல்லைங்க. கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். அதெல்லாம் போட்டுங்க. என் பையனுக்கு உங்க வாய் நேரம் ஒரு பேர் வைங்க. ஆமா சாமி வாய் நேரம் வாய் நேரம் வைங்க. வாய் நேரம் பியிருது. சாமி வாய் நுழையிற மாதிரிங்க. வாய் நேரம் வாழைப்பழம் சாமி வைக்கணும். காது நுழையிற மாதிரி வைங்க. எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். சாமி எங்க அப்பா பேர் வைக்கணுங்க. சாமி ஏய் உங்க அப்பா பேரு இருங்க, அவன் பரம்பையில ஒருத்தர் பேர் கூட என் பிள்ளைக்கு வைக்க கூடாது. சாமி அவன் மரபுல ஒண்ணு பேரா பொழச்சவன் எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். ஏன் சாமி இல்ல, மானு கெட்டு போகும். நீங்க காலைல காசு வாங்கிட்டு கடலுக்கு போக முடியாது. இங்க வாங்க. என் பரம்பரை முத்திர திப்பி பரம்பரைங்க. என் பரம்பரை 7 குட்லைக்கு முத்திர திப்பி பரம்பரை. சாமி இவனே செத்த பாம்பை எட்டி நின்னு 8 நாளைக்கு முன்னாடி அடிச்சவன். இவன் பரம்பரையில பேரே வரக்கூடாது. ஏன் சாமி உங்க அப்பா இருட்டு ஒண்ணு கடிக்க போக மாட்டேன், 4 பேருக்கு கூட்டிட்டு போவே. இவங்க எப்ப பேசுறாங்க? இவன் கோமல துணிக்கு விதியத்த பயம் அவன். இவன் பரம்பரையில பேரே வைக்க கூடாது. இவங்க அப்பா கோலமத்து ஏன் கோபத்தை எடுத்து கட்டவே அவங்க அப்பா பேர் என்ன என்னைய கூட்டிட்டு போயிட்டு வராட்டு இருக்க? உங்க அப்பா பேரு வேண்டாம். உங்க அப்பா பேரா? அப்புறம் எங்க அப்பா பேரு வை. ஏன் சாமி எங்க அப்பனுக்கே பிறந்தீங்க நீங்க? சட்டை மரம் பேரா? ஏன் சாமி அது இல்லைங்க, எங்க அப்பா பேர் வை சாமி. உங்க அப்பா பேரு என்னடா? முத்தனுங்க. உங்க அப்பா பேரு என்ன? வீரனுங்க. அவங்க இருட்டுல ஒண்ணு கடிக்க போன வீரனாமா. அவன் மறுவாரு கட்டுப்பாடு மாத்துறா. 2 பேத்துக்கு பாதகம் எல்லாம் வைக்கிறேன். முத்து வீர வீர. என்ன வாயில வைப்பீங்களாட்டு இருக்கு? இல்ல இல்ல வாயில வைக்க. முத்து வீரா. முத்து வீரா. அம்மா சண்டை சூரா. அம்மா மச்சி சண்டை. ஏன் பண்ணையாடிங்க கேடிங்க வா. வேற ஒண்ணு இல்ல மச்சான், இங்க திரும்ப. நம்ம போட்ட போடுல அந்த புள்ள எதிரி கேக்குறீங்களா? எதுக்கு மேலக்குள்ள அடிக்கடி பட்டுருச்சுங்களா? போன வாரம் வந்தீல்ல? ஆமா என்கிட்ட. ஓங்கிட்டியா? இல்ல இல்ல மூக்குத்துக்கு சொரமோட வந்தீல்ல? அப்ப வயிறுல ஒட்டி போயிருச்சு. சாமி வேற ஒண்ணும் இல்லைங்க, என் பொண்டாட்டி நாமக்கல் காங்காய மாடு வம்சம். 9 மாசம் குப்புன்னு ஒட்டி போய் கிடக்கு. 10ஆம் மாசம் கப்புனு தள்ளி குப்புனு பெத்துருவாளுங்க. ஏய் போய் சொல்ற. அவங்க ஏன் சாமிதா நான் சொல்லவே மாட்டேங்க. என் பொண்டாட்டி பட்ட வட்ட போனாலா? சொல்ல மாட்டேன் பட்ட வட்ட போனது ஆவர் காட்டு கடையில
நான் சொல்லவே மாட்டேன். ஆவர காட்டுக்கு தங்க தாமரை குழந்தை. மச்சான் ஏய் அந்த குழந்தைய என் பொண்டாட்டி எடுத்து வந்தா நான் சொல்லவே டேய், மாட்டேன். காட்டுல போட்ட குழந்தைய நீ எடுத்துட்டு வந்திருக்க. ஐயோ நாட்டுக்கு எடுத்துட்டு வந்த பீடை. இது உடனே போய் அந்த சொல்றான்டா டேய். சாமி சாமி ஓதறடா. என் பொண்டாட்டி அடி எடுத்து கொடுக்குறீங்க. தாருங்க. என்னது? என் பொண்டாட்டி அடி எடுத்து கொடுக்குறீங்க அட சொல்லிடுறாங்க. தங்க தாம்பலமுங்க. ஏய் அந்த ஐயனுக்கு பொறுமை இல்ல. எப்படா போய் பத்த வைக்கலாம்னு இருக்காரு. சொன்னா சொல்லுவாரு. மச்சான் போயிடலாமா? சொல்லிடுவாரு. என் பாட்டை மூட்டை படிச்ச காரணம் கோணகிரி பட்டணத்துக்கு போகணும். சட்டி முட்டி நான் தூக்குறேன். சரி. தம்பி தும்மி நீங்க தூக்குங்க. போலாம். கோணகிரி பேர் பட்டா. அடி பட்டணம் தான் போகலாமடி 2 பேரு. பட்டணம் தான் போகலாமடி 2 பேரு. பணகாசு பார்க்கலாமடி. பட்டணம் தான் போகலாமடி 2 பேரு. பணகாசு பார்க்கலாமடி. இல்ல இந்த ஐயருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. அவருக்கு ஒரு டீயை சூடா கொடுங்க. ஹலோ ஹலோ எகோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ துள்ளி ஒரு வெள்ளலை நீ ஓய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்துங்கிளியே